நைனா. வாடா பிச்சைக்கார மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதிக பிரசித்தனமா அவ்வளவு பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றதை கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா. ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. என்ன மடையா, இது அவசியமா? வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மிச்சம் பெயிண்ட் இருந்தது, ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன். தப்புன்னு சொல்லலடா, தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு. தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா, நாக்கு நீண்டும், கண்ணு ரெண்டு வெளியே வந்துரும். அப்படியா? நான் பார்த்தது இல்லடா. எங்க மாட்டிக்க? நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும்? 3 மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க. இப்போ கதையே மாறி போச்சு. அவனுங்களை மாட்டிக்க சொல்லு. ஏய், அவங்களை எல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதடா.